ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்த உடனே ஃபார்முலாஸ் இல்லாமல் ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னென்னா, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ரூட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இது பாருங்கள், ரூட்டுக்குள்ளே இருக்குது. ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ சேமாக இருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் கண்டிஷன், ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 12 12 12 சேமாக தான் இருக்குது. ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, அடுத்து ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளிகேஷனா அப்படிங்கிற 3 விஷயத்தையும் பார்த்துக்கணும். ப்ளஸ் இருந்தால் அது ஒரு டைப்பு, மைனஸ் இருந்தால் அது ஒரு டைப்பு, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் அது ஒரு டைப்பு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ரூட்டுக்குள்ளே இருக்கணும், சேம் நம்பராக இருக்கணும். ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்குது. என்ன நம்பர் இருக்குது? 12. ஓகேங்களா? 12ங்கிறது ரூட்டுக்குள்ளே இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 12க்கு இதுக்கு காரணி எடுக்கணும். அதாவது ஃபேக்டர். 12க்கு ஃபேக்டர் 3 4. ஏன்னா 3யும் 4யும் மல்டிபிள் பண்ணும்போதுக்கு நமக்கு 12னு கிடைக்குது. இல்லாட்டி 1 12 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குது. 3 × 4 12, 4 × 3 12, 4 × 3 12. ஸோ இது ரெண்டுமே சேம் தானே. நமக்கு இங்கே ஆன்சர் இது ஒன்று 3ஆக இருக்கணும், இல்லைன்னா 4ஆக இருக்கணும். ஏன் இந்த 3 4 112 எடுக்காமல் 3 4 எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஃபேக்டர் எடுக்கும்போது நியரஸ்ட் வேல்யூவாக இருக்கிறது எடுத்துக்கணும். இங்கே 3 4 நியரஸ்ட் வேல்யூ. ஸோ நம்ம நியரஸ்ட் வேல்யூ தான் எடுக்கணும், அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். 1 × 12 12 தானே, இது நம்ம எடுத்துக்கலாமான்னா இது எடுத்துக்கக்கூடாது. 3 4 தான் எடுத்துக்கணும், ஏன்னா இதுதான் நியரஸ்ட்டாக இருக்குது, அடுத்தடுத்து நம்பராக இருக்குது. ஸோ 3 × 4 12. ஸோ ஒன்று ஆன்சர் 3ஆக இருக்கணும், இல்லைனா 4ஆக இருக்கணும். இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தா ஆன்சர் பிக்கஸ்ட் நம்பர். இங்கே நம்ம காரணிகள் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பிக்கஸ்ட் நம்பர். அப்போது 3யும் 4லையும் பிக்கஸ்ட் நம்பர் 4 தானே, அப்போ ஆன்சர் 4. அதுவே மைனஸாக இருந்தால் ஆன்சர் இதை விட சின்னதாக இருக்கிறது. இதில் இந்த 2 நம்பரில் சின்னதாக எது இருக்கோ அதுதான் போடணும். அப்போ ஆன்சர் 3ன்னு வரும். மைனஸாக இருந்தால் 3, ப்ளஸ்ஸாக இருந்தால் 4. ஏன்னா இந்த 2 நம்பர்லேயும் அதிகமான வேல்யூ 4, அதனால் ப்ளஸ்ஸாக இருந்தால் 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா அடுத்த சம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூட்டுக்குள்ளே இருக்குது, சேம் நம்பராக இருக்குது, அண்ட் நடுவில் ப்ளஸ் வந்திருக்கு. ரூட்டுக்குள்ளே இருக்குது நம்மளோட கண்டிஷன், ஷார்ட்கட்கான கண்டிஷன். சேம் நம்பராகவும் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் என்ன? 72. இதுக்கு ஃபேக்டர் எடுக்கலாமா? ஃபேக்டர்ஸ் காரணிகள் இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா நியரஸ்ட் வேல்யூவாக இருக்கிறதா எடுத்துக்கணும். ஏன்னா 72 நிறைய நம்பர்ஸால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 72 கிடைக்கும். நம்ம நியரஸ்ட்டாக இருக்கிறதா எடுத்துக்கணும். அப்போ பாருங்கள், 10 8s are 18 கிடைக்கும். அப்போ 9 8s are 72 கிடைக்குமா? இப்போ 9 × 8 72. ஸோ 9ம் 8ம் நியரஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ 9யும் 8யும் எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் 9ஆக இருக்கலாம், இல்லாட்டி 8ஆக இருக்கலாம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ளஸ்ன்னு இருந்தால் 9ன்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. ப்ளஸ்ன்னு இருந்தால் 9, ஏன்னா பிக்கஸ்ட் வேல்யூ 9 தானே. மைனஸ்ன்னு இருந்தால் 8. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால 9, ஆன்சர் ஆப்ஷன் டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே டக்குன்னு போடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நம்ம ஷார்ட்கட்கான கண்டிஷன் ரூட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ சேம் அப்படி தான் இருக்குது. நம்பர்ஸ் சேமாக இருக்கணும். ஸோ நம்பர்ஸும் சேமாக தான் இருக்குது. இதில் ப்ளஸில் இருக்குது. அப்போ 30ங்கிற நம்பரு ப்ளஸில் இருக்குது. இதுக்கு ஃபேக்டர்ஸ் நம்ம எடுக்கலாமா? இதுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? இதுக்கான ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ளஸ் வந்தால் பிக்கஸ்ட் வேல்யூ, மைனஸ் வந்தால் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. நியரஸ்ட் வேல்யூவாக பெருக்கும்போது நமக்கு 30ன்னு வரணும். அதில் ஹையஸ்ட் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்தால் ஹையஸ்ட் வேல்யூ, மைனஸாக இருந்தால் லோவஸ்ட் வேல்யூ. எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். அந்த மாடல் வச்சு தான் நம்ம கொஷின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரூட்டுக்குள்ளே இருக்குது, சேம் நம்பராக இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் 6, ஸோ மைனஸில் இருக்குது. இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபேக்டர் என்ன வரும்?
3 into 2ன்னு வரும். ஸோ நியரஸ்ட் வேல்யூ 3 into 2. மைனஸில் இருக்கிறதுனால ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். மைனஸில் இருக்கிறதுனால ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் 2. இதுவே ப்ளஸ் இருந்தால் 3ன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். பார்த்த உடனே டக்குன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன, இங்கே ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லையே, என்ன பண்ணுறது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்குது, சேம் நம்பராகவும் இருக்குது. இங்கே 3 டாட் கொடுத்துருக்காங்களே, அது என்ன மீனிங்னா, டாட்னா வேறு ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ரூட் கொடுத்துருந்தா இது ஸ்கொயர் ரூட், இங்கே 2 இருக்கிறதா அர்த்தம். எதுவுமே போடலைனாலும் இங்கே 2 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட்டில் சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ மல்டிப்ளிகேஷனில் இந்த மாதிரி இருந்ததுன்னா இது உள்ள என்ன நம்பர், ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுதாங்க ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். மல்டிப்ளிகேஷனில் ஸ்கொயர் ரூட் வேல்யூவில் மல்டிப்ளிகேஷனில் ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஆனால் என்ன ஒன்றுனா சேம் நம்பராக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது 2024 கேட்டிருக்காங்க. 2024 கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, எல்லாமே சேம் நம்பரில் இருக்குது. நம்ம ஷார்ட்கட்கான மெத்தட் சேம் நம்பரில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ரூட்டுக்குள்ளே இருக்கணும், சேம் நம்பராக இருக்கணும். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் என்ன வரும் ஆன்சர்? ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ இங்கே 5 இல்லையே, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நம்பரை நம்ம எழுதினாலும் அது பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். நம்ம பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா 1 into 5 தானே, 5 தலை மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஆன்சர் என்னது? 5 பவர் 1. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பவரில் 1 கொடுத்து கூட போடுவாங்க. ஸோ ஆன்சர் நமக்கு 5 பவர் 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூவை பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் கொஷினை பார்த்தோம். பார்த்திங்களா? இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 9 கொடுப்போம். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஸ்கொயர் 2 இருக்கிறதா அர்த்தம்னு சொன்னேன் இல்லையா? இதை பார்த்தோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே வந்து 3 இருக்குது, க்யூப் ரூட் அப்படின்னு இருக்குது. க்யூப் ரூட் இருந்து நம்பர் வந்து சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் என்ன பண்ணலாம்? இங்கே நம்பர் ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குது? 9ன்னு இருக்குது. ஸோ இதே வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, கொடுத்துருக்குற ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. ஆப்ஷனில் என்ன இருக்குது? 3, 9. இது கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்கு பதிலாக நம்ம வேறு எடுத்துக்கலாம். 4, 5ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷனில் இது இருக்குது. ஸோ இந்த நம்பராலே மல்டிபிள் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ கிடச்சிதுன்னா அதுதாங்க ஆன்சர். இங்கே 9 9 9 81, 4 into 4 16, 5 into 5 25. அப்போ ஆன்சர் வந்து 9ன்னு எது கிடச்சிருக்கு? 3 into 3 தான் 9ன்னு கிடைக்கிறது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ 9 into 9 81 வருது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 16 இருக்கிறதும் ஆன்சர் கிடையாது. 25 இருக்கிறதும் ஆன்சர் கிடையாது. அப்சல்யூட்லி சியும் டியும் வந்து ஆன்சர் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஸோ க்யூப் ரூட்டில் இருந்து உள்ள நம்பர் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அந்த க்யூப் ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கணும். அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு க்யூப் ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதே ஆன்சராக கிடைக்கணும். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? புரியலன்னா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? க்யூப் ரூட் இருக்குது. க்யூப் ரூட் இருக்குது, 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. க்யூப் ரூட் 4ன்னு எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கு ரூட் க்யூப் ரூட்டாக இருக்குது, உள்ளே இருக்கிற நம்பர் சேமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் வந்து மல்டிபிள் பண்ணணும். அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ கிடைக்கணும். ஸோ நமக்கு எது ஆன்சராக கிடச்சிருக்கு பாருங்கள்? 2 தானே ஆன்சராக கிடச்சிருக்கு. இப்போ 2 into 2 மல்டிபிள் பண்ணும்போது 4ன்னு கிடைக்குது. அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 4 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். இதுவே வந்து பாருங்கள், ஸ்கொயர் ரூட்டில் இருந்ததுன்னா
ஸ்கொயர் ரூட்டில் இருந்து உள்ள சேம் நம்பராக இருந்தது அப்படின்னா உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதே தான் ஆன்சராக வரணும். ஓகேங்களா? க்யூப் ரூட் இருந்ததுன்னா ஆப்ஷனை வந்து அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் எப்படி போடலான்னு பாருங்கள். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 minus 1/2 into 1 minus 1/3 into 1 minus 1/4 into 1 minus 1/5. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். எல்லாமே 1 minus 1 minus 1 minus 1 minusல வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்க, எந்த நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டினியூட்டியாக இருக்கணும். 1/2 1/3 1/4 1/5ன்னு இருக்குது. இல்லாட்டி 1/2 1/4 1/6 1/8 இந்த மாதிரி ஏதாவது அதுக்கு நம்பருக்கு ரிலேட்டடாக கண்டினியூவாக இருந்தால் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் இது தானே, இதில் லாஸ்ட் டேர்ம் இது. ஸோ இந்த 2 டேர்மை மட்டும் எழுதிக்கோங்க. 1 minus 1/2, லாஸ்ட் டேர்ம் என்ன 1 minus 1/5. ஸோ இதில் 1ல் minus 1/2 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும், ஸோ இது கஷ்டமாக இருந்தால் இந்த ரெண்டுத்தையும் விட்டுருங்க. 1 minus 1 minusங்கிறது விட்டுருங்க. இப்போ கீழே இருக்க நம்பரால் மேலே இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2ஆல் 1 மைனஸ் பண்ணால் 1ன்னு வரும். கீழே இருக்கிற 2 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 1/2. இங்கே கீழே இருக்கிற நம்பரால் மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். அப்போ 4/5 கீழே இருக்கிற நியூமரேட்டர் நம்பரை அப்படியே டினாமினேட்டர் நம்பரை அப்படியே எழுதிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நடுவில் மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் டேர்மில் இருக்கிற கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரையும் எடுத்து எழுதிக்கணும். ஆனால் பிளேசஸ் மாறக்கூடாது. ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் வந்து என்ன இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ மேலே 1. 5 செகண்ட் டேர்மில் இருக்க 5 அங்கே எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ 1/5 அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மில் என்ன இருக்குது பாருங்கள். 1 minus 1/3 1 minus 1/4 1 minus 1/5 up to etc 1 minus 1/100 அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லாமே 1 minus 1 minusன்னு இருக்குது. இந்த மைனஸ் பக்கத்தில் இருக்கிறதும் கண்டினியூட்டியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் எடுத்துக்கலாம் நம்ம ஷார்ட்கட்க்கு. 1 minus 1/3, லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, இங்கே நடுவில் என்ன இருந்தாலும் சரி அப் டு எக்ஸட்ரா இருந்தாலும் நமக்கு தேவை ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட்டு டேர்மும். அப்போது 1 minus 1/100. ஸோ இப்போ மைனஸ் பண்ணி எழுதலாமா, மைனஸ் பண்ணி எழுதும்போது இதை கன்சிடர் பண்ணிக்காங்க வேணாம், இது விட்டுருங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். கீழே இருக்கிற டேர்மை மேலே இருக்கிற டேர்மால் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 3 minus 1 2, டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க 3. ஸோ இங்கே கீழே இருக்கிற டேர்ம் மேலே இருக்கிற டேர்மால் மைனஸ் பண்ணும்போது 100 minus 1 99 டிவைட் பை டினாமினேட்டரில் இருக்கிறது 100. ஸோ நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டேர்மோட நியூமரேட்டரையும் செகண்ட் டேர்மோட டினாமினேட்டரையும் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போது 2 டிவைடட் பை 100. ஸோ இது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே எழுதலாம். இதை கேன்சல் பண்ண முடியும் தானே, கேன்சல் பண்ணால் என்ன வரும், 2ஆல் கேன்சல் பண்ணால் 1/50ன்னு கிடைக்குமா, 1/50. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுவே நடுவில் ப்ளஸ் இருந்தால் அது வேறு மெத்தட், அதை நான் சொல்கிறேன். மைனஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இருக்கிற நியூமரேட்டரையும் செகண்ட் இருக்கிற டினாமினேட்டரையும் எடுத்து எழுதணும். ஆனால் பிளேசஸ் மாறக்கூடாது. இது மேலே இருந்தால் மேலேயே தான் எழுதணும், கீழே இருந்தால் கீழேயே தான் எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. 1 minus 1/2 1 minus 1/3 1 minus 1/4 up to etc 1 minus 1/n. ஸோ இங்கே நம்பர் இல்லாமல் 1/n இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கான்செப்ட் 1 minus 1 minusல இருந்துட்டு 1 minus 1 minusல இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற நம்பர் கண்டினியூட்டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது பாருங்கள், 1 minus 1/2, லாஸ்ட் டேர்ம் 1 minus 1/n. ஸோ நடுவில் மைனஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணலாமா? அப்போ இதை விட்டுடுங்க. கீழே இருக்கிற டேர்ம் மேலே இருக்கிற டேர்மெல்லாம் மைனஸ் பண்ணும்போது 2 - 1 1. டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ 1/2. இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற டேர்மை மேலே இருக்கிற டேர்மால் மைனஸ் பண்ணணும். அப்போ n - 1. ஏன்னா நம்பரையும் லெட்டரையும் மைனஸ் பண்ண முடியாது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம் n - 1. கீழே வந்து n இருக்குது, அது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ப்ளஸ் இருக்கிறதுனால நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டேர்மோட நியூமரேட்டரையும் லாஸ்ட்டு டேர்மோட டினாமினேட்டரையும் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து எழுதலாமா? 1/n. அப்போ ஆன்சர் 1/n. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதுவே ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டில் பாருங்கள், ப்ளஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? சேம் நமக்கு 1 1 தான் வந்திருக்கு, நடுவில் ப்ளஸ் வந்திருக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்க நம்பரும் கண்டினியூட்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 + 1/2. லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 1 + 1/100. ஸோ இதை அங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணோம், இப்போ ப்ளஸ் இருக்கிறதுனால இதை ப்ளஸ் பண்ணி எழுதணும். அப்போ இந்த டேர்மை விட்டுருங்க. கீழே இருக்கிற நம்பரால் மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கணும், அங்கே வந்து மைனஸ் இருந்ததுனால மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ 2 + 1 3 டிவைடட் பை டினாமினேட்டரில் 2 இருக்கிறதுனால 2 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே 100 + 1 101 டிவைடட் பை 100. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால கீழே இருக்கிற நம்பரை மேலே இருக்கிற நம்பரால் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற டினாமினேட்டரையும் செகண்டில் இருக்க நியூமரேட்டரையும் எடுத்து எழுதணும். ஆனால் பிளேசஸ் மாறக்கூடாது. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது மேலே தான் எழுதணும், கீழே இருக்கிறது கீழே தான் எழுதணும். அப்போ 101 டிவைடட் பை 2ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்கே, பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி 1 கண்டினியூட்டி எது இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸு மைனஸ் எது இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டினியூட்டி இருக்குது பாருங்கள், x + 1 x + 2 x + 3 x + 4 தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள், 1 + 1 டிவைடட் பை x + 1. லாஸ்ட்டு டேர்ம் 1 + 1 டிவைடட் பை x + 4ன்னு இருக்குது. ஸோ சேம் இங்கே அதே மாதிரி தான். இதை விட்டுடுங்க, 1 + 1 விட்டுடுங்க. கீழே இருக்கிற டேர்மை மேலே இருக்கிற டேர்மால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ x + 1 அப்படிங்கிறது x + 2. இந்த 1 + 1 2 ஆகுமா? அப்போ x + 2ன்னு கிடைக்கும். கீழே வந்து டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க, x + 1. இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறத மேலே இருக்கிறதால ஆட் பண்ணும்போது x + 4 அப்படிங்கிறது 1 ஆட் பண்ணும்போது x + 5ன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் x + 4. ஓகேங்களா? இப்போ இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால நியூமரேட்டரோட கீழே இருக்கிற நம்பரையும் ஃபஸ்ட்டு டேர்மோட டினாமினேட்டரையும் செகண்ட் டேர்மோட நியூமரேட்டரையும் எடுத்து எழுதிக்கணும். அப்போ x + 5 டிவைட் பை x + 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணணுன்றது மைனஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு டேர்மோட நியூமரேட்டரை எடுத்து எழுதிக்கணும். மைனஸ் இருந்தால் செகண்ட் டேர்மோட டினாமினேட்டரை எடுத்து எழுதிக்கணும். அதுவே வந்து ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேர்மோட டினாமினேட்டரை எடுத்துக்கிட்டு செகண்ட் டேர்மோட நியூமரேட்டரை எடுத்து எழுதணும். அவ்வளோதான் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.